தமிழ்நாடு பூரா இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் தொல்லை, நாய் தொல்லை எல்லா நகராட்சியிலும் மாநகராட்சி இருக்கிறது. பல நேரங்களில் மாடுகளில் 2 சக்கர வாகனங்கள் சென்று பலர் மண்டை ஒடுகிறார்கள், கைகால் ஒடுகிறது, சிலர் மரணம் கூட அடைகிறார்கள். இந்த மரணத்தை தவிர்ப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அமைச்சர்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை நம்முடைய பேரவைகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்வது, நேற்று கூட சென்னையிலே நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் 3 இடங்களிலே நாய்க்கு கருத்தடை செய்கிற அந்த அலுவலக அந்த இடத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்கிறோம். பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் அதை எடுத்து அதை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு வழி இல்லை. மாடுகளை பொறுத்தளவு அடைத்து பட்டியலை அடைத்து அதற்காக அபராதம் விதிக்கிற போது பொதுமக்கள் மிகவும் கோவப்படுகிறார்கள். எங்கள் மாட்டை நீங்கள் பிடிச்சிங்க போனீங்க வந்து சென்னையில் நான் 10-15 தடவை பிடிச்சிட்டான். ஆனால் அவங்க திருப்பி அவுத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே தொடர்ந்து மாநகராட்சி ஊழியர்கள் அந்த பணியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே நாய்கள் தொந்தரவு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் துறையினுடைய அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் அவர்கள் சொன்ன கருத்து அனைத்து ஆணையர் பெருமக்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு அதை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அமைச்சர் முழுமையா பதில் சொல்ல விடுங்க. நீங்க ப்ளீஸ் டைவர்ட் பண்ணாங்க ப்ளீஸ். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கருத்தில் கொண்டு விரைவாக அதையெல்லாம் பட்டியல் அடைத்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாளைக்கு எங்களுக்கு வந்து இதை விடுங்கன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சிருவோம் உடனடியாக. நீங்களே மாட்டை பிடிச்சி பட்டியல் அடித்தா நீங்கள் உடனே வந்து விடுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? அதை பார்த்து மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம் நேரில் நீங்கள் பிறகு அமைச்சரை பார்த்து சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீரக்கல்புதூர் பிஎன்பட்டி மேட்டூர் நகராட்சியில் கழிவுநீர் காவேரி ஆற்றில் கலக்கின்றது. ஏற்கனவே நகராட்சித்துறை சார்பில் 12 கோடி நிதி அறிவிக்கப்பட்டு பொது சுத்திகரிப்பு நிலையம் அறிவிக்கப்பட்டு இந்த நிலைவரையும் நடைமுறைப்படுத்தவில்லை. அனைத்து கழிவுநீரும் காவேரி ஆற்றில் கலந்து மக்களுக்கு நோய்வாய்ப்படுகிறது. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மூத்த அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள் அந்த 12 கோடி அறிவித்ததை நடைமுறை செய்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து மேட்டூர் காவேரி தண்ணீர் கலக்காம பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் ஏற்கனவே அது திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது. பொதுப்பணித்துறையினுடைய இடத்தின் வாயிலாக அந்த அந்த குழாய்கள் பதிக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே பொதுப்பணித்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கிறோம். குழாய் பதிப்பதற்குரிய அந்த அனுமதி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் இருக்கிறது. விரைவிலே கிடைத்து அந்த குழாய்களை பதித்து கழிவுநீரை கொண்டு வந்து சுத்தப்படுத்துவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிறோம். ஏற்கனவே இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. அது ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் நேராக சேலத்திலே சொல்லியிருக்கேன். திருப்பி இதில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க நீங்கள்.